லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசிய உரைகள் பலருக்கு தெரியாது. அது சம்பந்தமான வரலாற்று நூலகங்கள் நம்மிடத்தில் உள்ளதனால் அது பற்றி இப்போது பார்ப்போம். தேவரது பார்லிமெண்ட் பேச்சு 1950 காலகட்டங்களில் பேசியது. டெல்லி பாராளுமன்றத்தில் பசும்பொன் தேவர் அவர்கள் பேசிய ஆங்கில பேச்சை அப்படியே தமிழில் கொடுத்திருக்கிறார்கள். இந்த நூலகத்தில் ஜனாதிபதி அவர்களின் தலைமையுரை மீது பேச வேண்டிய இவ்வேளையில் நமது வெளிநாட்டு கொள்கை, காமன்வெல்த் தொடர்பு முதலிய பற்றி இடையே கொஞ்சம் விவரிக்க விரும்புகிறேன் என்று பேசுகிறார். காமன்வெல்த் என்பதன் பெயரால் நாம் கூட்டுறவில் பிணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நாம் பிணைக்கப்பட்டுள்ள காமன்வெல்த் என்ற கூட்டுறவின் பங்காளிகள் நமது நாட்டை செல்வத்தையும் சேர்த்து பங்குரிமை கொள்கை ஆசைப்படுகிறார்கள், பொதுச்சொத்து என்று கருதுகிறார்கள். ஆனால் நமது சுய ஆதிக்கத்தை அவர்கள் மதிப்பதே இல்லை. நமது நாட்டையும் செல்வத்தையும் அவர்கள் நேசிக்கிற அளவுக்கு நமது சுயாட்சி நேசிக்கவில்லை என்பது இது ஒரு அபாயகரமான கூட்டுறவே என்று குறிப்பிடலாம் என்கிறார். மேலும் நாம் சாதிக்கும் ஒவ்வொரு சாதனையையும் அகிம்சா முறையிலேயே சாதித்து விட்டதாக ஒரு அபிப்பிராயத்தை உலகெங்கும் உண்டாக்கி இருக்கிறோம். ஆனால் அகிம்சை என்ற தத்துவம் சிந்திப்பதிலும் பேசுவதிலும் எளிமை, அதை நடைமுறைப்படுத்துவதிலும் இல்லை என்பதற்கு அநேகமாக நாம் எல்லோருக்கும் தெரியுமே. அகிம்சை என்பது அரசியல் ரீதியான செயல்பாடுகளுக்கு ஒத்தியங்க அல்லது உடன்படுத்தி இயக்க இயலாத ஒரு தத்துவம். அதை பேசலாம், எழுதலாம், ஆனால் அரசியலில் அதை செய்ய முடியாது என்று தேவர் அவர்கள் குறிப்பிடுகிறார். எல்லா நாடுகளிலும் எல்லா பகுதிகளிலும் இரண்டு கட்சிகள் உண்டு. ஒன்று வலதுசாரி கட்சி, மற்றொன்று இடதுசாரி கட்சி ஆகும். இருந்து வருவதை நாமும் அறிவோம். இரண்டு கட்சிகளும் ஒன்றை ஒன்று வேறுபடியொன்றி தேசியத்தை, தேச நலனை பற்றி துறையில் வேறுபடாது. இரண்டுமே தேசபக்த கட்சிகள் தான். இரண்டுக்கும் மக்கள் ஆதரவு உண்டு. இரண்டு கட்சிகளுக்குமே நாட்டுக்கான கடமையை செய்து வருகின்றன. அதே போல இந்த நாட்டிலும் வலதுசாரி, இடதுசாரி என்ற முறையில் இயங்குகின்றனர். தேச விடுதலைக்காக பல பயங்கர புரட்சிகளை செய்த நமது நாட்டு இடதுசாரிகளில் பகவத்கீதையை கையில் வைத்துக் கொண்டே அந்நியரின் தூக்கு மேடையில் பலியானோரும், அந்தமான் தீவுகளில் ஆவி துறந்தோரும் கொஞ்சமல்ல. அவர்கள் தேசத்திற்காகவே கடமை செய்து உயிரை இழந்தவர்களாக இருந்தாலும் காந்தியவர்களாக இருக்கவில்லை என்றே கருதப்பட்டார்கள். இதனால் அவர்கள் அடியிட்ட சுதந்திர இந்தியாவில் அவர்களுக்குரிய சிறப்பு இடமில்லாது போய்விட்டது. அதாவது ஒருவன் தேச தியாகியாக மட்டும் இருந்தால் போதாது, அவன் ஒரு தேசபக்தன், தியாகி என்பதை காந்தி பக்தர் கூட்டத்தில் ஒருவனாக இருக்க வேண்டும் என்பதுதான் பொருள் போகட்டும். அகிம்சை என்ற கொள்கை நாம் அடிமையாக இருந்தபோது ஓரளவுக்கு சரி. ஆனால் நாம் இப்பொழுது ஒரு குடியரசை நிர்மாணித்திருக்கிறோம். நமது சர்க்கார் கோடான கோடி ரூபாய்களை கொட்டும் இராணுவ செலவாகிறது. போர்ச்சுக்கலும் எல்லை புறங்களிலும் பாகிஸ்தானும் புரிகிற கொடுமைகளை பற்றி நாம் பேசும்போது கூட ஒரு அகிம்சையை சம்பந்தப்படுத்திக் கொள்ள தவறுவதில்லை. கொள்கையோ அகிம்சை வருமானத்தில் பெரும்பகுதி செலவிடுவது இராணுவத்துக்கு. அதே சமயம் நாகா மலையின் சாதியினர் மீது பாய இராணுவத்தை ஏவி விடுகின்றோம். நமது அரசியல் எதிர்ப்பாளர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகளுக்காக துப்பாக்கிகளின் வாய்களை திறந்துவிட அனுமதிக்கிறோம். இது எந்த அகிம்சைவாதம் என்பதை எவராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. எந்த கொள்கையும் எந்த சமயத்திலும் செயலோடு சம்பந்தப்படுத்த வேண்டும். செயலோடு சம்பந்தப்படும் கொள்கையைத்தான் உருவாக்க வேண்டும். பேசுவதற்கு ஒரு முறை கொள்கை, செய்வதற்கு வேறு முறை கொள்கை என்றால் அக்கொள்கை வேறு பிரச்சார அந்தஸ்தோடு நின்றுவிடும். அதற்கு சகாத்தன்மை ஏற்படாது என்று கூறுகிறார். எவ்வளவு அறிவுபூர்வமான தத்துவமான வார்த்தைகளை தேவர் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறார்கள் என்பது பாருங்கள். மீண்டும் தொடர்வோம். யுத்தம் முடிந்த ஆரம்ப காலத்தில் எல்லோருமே அமைதி, சமாதானம் பற்றி பேசினார்கள். அதற்காக ஐநா சபையும் உண்டாக்கப்பட்டது. ஆனால் சமாதான சத்தியத்திற்காக உண்டாக்கப்பட்ட உலக பொது சபைக்கு ஐக்கிய நாடுகள் சபை என்று பெயர்தான் வைக்கப்பட்டது என்று அது நோக்கமெல்லாம் ஐக்கியத்தை மறப்பதற்காகவே இருக்கிறது. அது பேசுகிற சமாதான பேச்சு செயலை நெருங்கவே அனுமதிக்கப்படவில்லை. ஐநாவின் சமாதானம், அமைதி எல்லாம் பேச்சோடு சரிதான்.
செயல்களெல்லாம் அமைதியை சிதைப்பதிலேயே போய் கொண்டிருக்கிறது. எனவே இந்த ஐநா சபை 2வது சர்வதேச சங்கம் என்ற நிலைக்கு போகவில்லை, போகாது என்று சொல்லுகிறார். அதுபோக மீண்டும் சொல்லுகிறார், ஜனநாயகம் வந்துவிட்டது, அது சக்தி மிக்கது, அது பயனாய் மனித உலகத்தின் வாழ்க்கைக்கு தரமும் மனப்பாங்கும் உயர்ந்து விட்டது. எனவே ஒரு நாடு படையெடுக்காது, ஒரு நாட்டிற்குள் ஒரு நாடு பிரவேசிக்கும் என்ற கனவுகளை இனி எவருக்கும் தோன்றாது என்றெல்லாம் அகிலமளவா பிரச்சாரத்திருக்கிறோம். ஆனால் நடப்பது என்ன? ஜனநாயகத்திற்கும் அதன் வழி செல்லும் மனித பாங்கிற்கும் எது ஆகாதோ அது நடக்கிறது, கொடுமை நடக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். ஒரு நாடு படையெடுத்தது, அதை பார்த்து கொண்டு ஜனநாயகத்தின் மூத்த அண்ணனாக அமெரிக்கா சும்மா இருந்தது. சுயஸ் சம்பவத்தை தான் குறிப்பிடுகிறோம். சுயஸ் சம்பவம் மேலும் தொடராது, ஜனநாயகம் சக்தி தடுத்து விடும் என்று நினைத்தோம். ஆனால் அதே சுயஸ் நிகழ்ச்சி லெபனானில் ஏற்பட்டது. சுயஸ் நிகழ்ச்சிக்கு சும்மா இருந்த நமது ஜனநாயகத்தின் மூத்த அண்ணனாக அமெரிக்கா லெபனான நிகழ்ச்சியின் போது சும்மா கூட இருக்கவில்லை. சுயஸ் முற்றுகையின் பிரிட்டன் கொட்டிய கொடுமைகள் எல்லாம் கோரமாக கொட்டுகிறது. லெபனானில் தனது வலிமையை வேறு கடற்படையையும் போர்க்கப்பலையும் காட்டி எனக்கு சிறு நாடான லெபனானையும் கோரத்தன்மையும் பயமுறுத்துகிறது. அமெரிக்கா ஜனநாயகத்தை எதிர்த்து சண்டைக்கு மாதட்டும் நிலையை அமெரிக்காவின் மூலம் கண்ட லெபனான தனது வழியை அளவிலும் மிகச்சிறியதாக இருந்த ஜனநாயகத்தை மக்கள் சக்தியை நம்பி அமெரிக்காவின் சவாலை ஏற்று களத்தில் சந்திக்க கச்சை கட்டிற்று. லெபனானின் இந்த துணிச்சலான எதிர்ச்சவால் அமெரிக்கா முட்டிவிட்ட பிரச்சனையை அடக்கி நாடு சிறியதாக இருந்தாலும் சக்தி பெரியதாக இருக்கிறது தயாராகிவிட்ட லெபனானுக்கு முன்னே அமெரிக்கா சவால் அதிக நாட்கள் நிற்க மாட்டார்கள், ஓய்ந்ததை உலகம் அறியும். அமெரிக்காவை அன்னைக்கே பசுமன் முத்துராமலிங்கத்தவர் கண்டித்திருக்கிறார் அன்பாக. மேலும் அவர் பேசுகிறார், நமது அகிம்சா முறையில் அகில உலகிலும் ஜனநாயகம் அமைய வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். ஆனால் நம்மை பற்றி நடப்பது என்ன? இராணுவம் சர்வாதிகாரம் பாகிஸ்தானில் மட்டுமல்ல, மேலும் சில நாடுகளிலும் இராணுவ சர்வாதிகாரம் நடைபெறுகிறது. பர்மாவோடு இதர நாடுகளிலும் இராணுவ ஆட்சியில் அமலில் இருக்கிறது. அந்த நாடுகளெல்லாம் இந்தியாவை சுற்றி இருக்கும் நாடுகள். ஆனால் பர்மாவை தாய்லாந்தையும் பற்றி நாம் எதுவும் குறிப்பிடுவதற்கில்லை. ஏனெனில் பர்மா காமன்வெல்த் பிணைப்பில் இல்லை. தாய்லாந்து தென்கிழக்கிய கூட்டணி சீட்டோவோடு இணைந்து கருதப்படும் நாடு. ஆனால் அதை பற்றி நாம் பிறகு சந்தித்துக் கொள்வோம். ஆனால் பாகிஸ்தானை பற்றி நாம் உடனடியாக சிந்தித்தே ஆக வேண்டும். ஏனெனில் அது நம்மை போல நமது காமன்வெல்த் இணைந்துள்ள நாடு. இந்த நாடு இராணுவ சர்வாதிகாரத்தில் சிக்கி இருக்கிறது அப்படிங்கிறார். அதை மேற்கு நாடுகளும் அமைது கொண்டிருக்கின்றன என்றால் நாம் அதில் அதிக எச்சரிக்கையோடு இருந்திருக்க வேண்டியதோடு அதற்கு நாம் மறுப்பு தெரிவிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்றார். உலக நாடுகளின் வல்லாதிக்க சக்திகளை பற்றியும் அதன் தந்திரங்களை பற்றியும் அதன் போக்குகள் பற்றியும் தொலைநோக்கு சிந்தனையோடு பாராளுமன்றத்தில் பேசியிருக்கார். அடுத்து பேசுறாரு பாருங்க, ஜனநாயக வரம்பிற்குட்பட்டது என்பது காமன்வெல்த் கூட்டின் கோட்பாடு. ஆனால் அதில் அங்கம் வகிக்கும் ஒரு நாட்டில் இராணுவம் சர்வாதிகாரம் நடைபெறுகிறது. அதற்கு அண்டை நாட்டிற்கான நாம் அனுமதித்துக் கொண்டிருந்தால் நமது ஜனநாயகத்தை எந்த வகையில் நம்மால் பரிபாலிக்க இயலும்? நம்மை முரட்டுத்தனமான வழியில் இழுக்க வைக்கும் சூழ்ச்சி அல்லவா இது? இதோடு நிற்கவில்லை, நிலைமை மேலும் மேலும் படருகிறது. பாகிஸ்தான் அந்நியரின் விமான தளங்கள் மட்டும் நிர்மாணிக்கப்பட்டிருக்கவில்லை, புதுமையான பல பயங்கர ஆயுதங்களையும் குவித்து வைக்கும் கிட்டங்கியும் ராக்கெட் தளங்களும் ஆப்கான் மலைகளுக்கும் அருகே கட்டப்பட்டு இருக்கின்றன. இது எல்லாம் எந்த ஜனநாயகம் என்று மேற்கு நாடுகள் நம்மிடம் விவரித்துக் கொண்டிருக்கிறனவா? ஏன் அது நிற்க நமது எல்லைப்புறங்களை கவனிப்போம். அன்னைக்கே இந்தியாவுடைய எல்லைப்புறங்களை எப்படி பாதுகாக்கணும், எப்படி காக்க வேண்டும் என்று தேவர் அவர்கள் பேசியிருக்கிறார். அது மட்டுமல்ல, குடியரசு 11வது வயது நடைபெறுகிறது. ஆனால் நாம் நமது எல்லைகளை இன்னும் அளவிட்டு வரையறை செய்து எல்லை வைத்துக் கொள்ளவில்லை. அப்போ ஒரு நாட்டுல ஒரு எல்லையை கொண்டு வரணுங்கிறத தீர்மானிக்கிறது, பேசுறது பசுமன் முத்துராமலிங்கத்தவர் எவ்வளவு சாதனைகளை செய்திருக்கிறார் அப்படிங்கிறது பாருங்க. ஒரு நாட்டுக்குள்ள நம்ம இன்னும் எல்லையை வரைவிக்கல, சுதந்திரம் அடைந்து என்ன பிரயோஜனம், இன்னும் எல்லையை வரைமுறை செய்யலையேங்கிறாரு. ஏன்னா ஒரு தனிப்பட்ட சிறு குடும்பத்தினர் கூட பாக பிரிவினை செய்துவிட்டு அவரவர் பாகத்திற்கு பகுதியை சிறு சுவர் எழுப்புவதன் மூலம்
பிரித்து கொள்கிறார்கள். சுவர் எழுப்பாது போனாலும் தமது கருவியை பிரித்து காட்டி கொள்ள ஒரு கோடாவது கிழித்து கொள்ளாமல் இருக்க மாட்டார்கள். சொத்து சுகங்களையும் முறைப்படி பிரித்தே தீர்வார்கள். அண்ணன் தம்பிக்குள்ள நடக்குதுல்ல, இன்னைக்கு சண்டை நடக்குது, அதை பரப்பட்ட விஷயம். ஆனால் இந்த பங்கு பிரிக்கிறதுல ஒரு கோடு போட்டுக்கிறாங்க. இது ஏன் இல்லை, இது என்னுடைய இல்லைன்னு. அண்ணன் தம்பிக்குள்ள பங்கு பிரிக்கிறாங்கன்னு வைங்கள, கோடு போடும்போது ஒரு சில பேர் ரொம்ப சுயநலமான வாதி என்ன பண்ணுவோம், அண்ணன் தம்பிக்குள்ள பங்கு பிரிக்கும். ஏன்னா என் வீட்டுக்கிட்ட வந்து கோடு போடுறோமா, அண்ணன் தம்பிக்குள்ள பங்கு பிரிக்கிறான் அப்படின்னா 10 தூரம் தள்ளியா கோடு பிடிக்கணும். ஏன்னா என் வீட்டுக்கிட்ட வந்து கோடு போடுறோமா பிரதேசனாகி. அது போலதான் பல சம்பவம் நடக்குது. அதாவது ஒரு நாடு இரண்டாக பிரிக்கப்பட்டு 12 வருடங்களாகியும் எல்லை நிர்ணயங்கள் கூட இன்னும் சரிவர செய்யப்படவில்லை என்பது அதிசயத்திலும் அதிசயம். அந்த அலட்சிய நிலை ஆபத்துக்களை பலவித முறைகளில் உற்பத்தி கொண்டே போகிறது, உற்பத்தி செய்கிறது, பிரச்சனை வந்துகிட்டே இருக்குங்கிறார். நாடு சுதந்திரம் அடைஞ்சிருச்சு, நீ ஏன் எல்லை கோடு போடல, நீ ஏன் சீன சுவர் மாதிரி சுவர் எழுப்பல அப்படின்னு கேட்கிறாரு பாராளுமன்றத்துல. வேற யாருக்கும் அது சொல்றதுக்கு அருகதில்லை, திராணி இல்லை. ஆனா பசுமன் முத்துராமலிங்கர் பேசுறாரு. ஏதேனும் அசம்பாவிதங்கள் நடந்தால் அது பற்றி கேள்வி எழும்போது இன்னும் எல்லைக்கோடி கிழித்தாகவில்லை, அதனால் எதுவும் சொல்வதற்கு ஒன்றுமில்லை, அச்சம்பவங்களை எம்பிக்கள் மிகைப்படுத்தி பேசுகிறார்கள் என்று எளிதாக சொல்லிவிடுகின்றோம். அது நமது அரசியல் நிர்ணயத்தின் பிரிவின்படி தவறு என்பது தெரிந்து பாகிஸ்தான் பிரதமரும் நமது பிரதமரும் பேச்சு நடத்தி பகுதிகளை மாற்றிக்கொள்கிறார்கள். இந்த பகுதி மாற்றம் விவகாரம் அந்நிய சட்டத்தின் 3வது பிரிவுப்படி தவறு என்று கேள்வி எழுப்பப்பட்டால் இல்லை, அப்பகுதி விவாதத்திற்குரியது இருப்பதால் 3வது சட்டப்பிரிவு அதற்கு குறுக்கிடாது, எனவே அதை பற்றி எந்த சர்ச்சையும் வேண்டாம் என்று ஒரேடியாக மொத்தத்தில் பதில் சொல்லப்பட்டு விடுகிறது. உண்மையில் அப்பகுதி விவாதத்திற்குரியதாக இருந்தால் அதன் பரிகாரத்திற்கு சட்டம் இல்லையா? எதை சட்டமுறைப்படி செய்தால் என்ன? சர்க்கார் தரப்பில் செய்யப்படும் எதையும் முறைப்படி செய்வதற்காகவே சட்டம் வகுக்கப்படுகிறது. சட்டம் சம்பந்தமின்றி சுயநோக்கத்துக்காக எதையும் செய்வதாக இருந்தால் இந்த சட்டம் எதற்கு என்று கேட்கிறார் பாராளுமன்றத்தில். லோக்சபையிலே தன் பக்கம் மெஜாரிட்டி இருக்கிறது என்று துணிச்சலில் தேசம் சம்பந்தப்பட்ட எதையும் சுயமொப்பில் செய்வது நல்லதா என்று கேட்கிறேன். மேலும் இந்த எல்லை பிரச்சனை என்றோ ஒரு நாள் விவகாரமாகவும் எல்லை நிச்சய பிரச்சனையாகவும் வருகிறது. எவ்வளவு பெரிய ஒரு பாராளுமன்றத்துல எவ்வளவு ஒரு அருமையா எவ்வளவு விரிவா பேசியிருக்காரு பாருங்க. நாடு சுதந்திரம் அடைஞ்சிருச்சு, எல்லையை பிரிச்சு நம்ம எப்படி அண்ணன் தம்பிக்கு சர்வேர் போட்டு இதுதான் என் எல்லை, அந்த மாதிரி எதுவுமே இல்லையே அப்படிங்கிறாரு. சுதந்திரம் அடைஞ்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு வெளிப்படையா சொல்றாரு. பெரியவர்களின் வாய்களிலிருந்து இம்மாதிரி பதில் வருவதற்கு வேதனைப்படுகிறேன். பொறுப்புள்ள பெரிய மனிதர்களை மதித்து மரியாதை செய்யலாம், ஆனால் அவர்கள் மூத்தவர்கள் என்பதற்காக உயிரும் இனிய கொள்கைகளை தியாக செய்ய முடியுமா? ஆக எல்லைப்புறங்களில் பாகிஸ்தான் நடத்துகிற துப்பாக்கி பிரயோக சம்பவங்கள் சின்னஞ்சிறிய சம்பவமாகத்தான் வெளிக்கு தெரியும். ஆனால் ஒரு பெரிய ஆபத்தான மொத்த சம்பவத்தை பாகிஸ்தானிகள் இவ்வித சிறு சம்பவங்களால் உருவாக்கி வருகிறார்கள் என்பதுதான் உண்மை. சிறிய ஆபத்து பெரியதாக வரும் மோசமான கட்டத்தில் நாம் நிற்கிறோம் என்பதால் சொல்லாமல் தீரவில்லை. பாகிஸ்தானுடைய சுயரூபத்தை அப்ப பசுமன் முத்துராமலிங்க தேவர் பட்டவர்த்தனமா போட்டு உடைச்சிட்டார். காமன்வெல்த்ல இருந்து எல்லாத்தையுமே சொல்லி வர்றாரு பாருங்க. அப்படியே அடுத்து சொல்றார், 1959 வருடம் மிக மிக முக்கியமான வருடமாக மாறி இருக்கிறது. இது 1950 நான் ஃபர்ஸ்ட்ல சொன்னேன். 1959 பாராளுமன்றத்தில் பேசுனது. 1959 வருடம் மிக மிக முக்கியமான வருடமாக வருகிறது. இவ்வருடம் 2வது உலக யுத்தத்தை தோற்றுவித்த 1939 வருடத்தின் மறுபிறவியாக இருக்கும் என்று நான் கருதுவதை பொதுவாக நாட்டிற்கும் குறிப்பாக சர்க்காருக்கும் அறிவித்துக் கொள்கிறேன். இவ்வருடம் மிக மோசமான வருடம் என்ற அறிவிப்பை சர்க்கார் நாடும் எச்சரிக்கையாக கூட கொள்ளலாம். 2வது உலக யுத்தம் முடிந்து விட்டதென மிக பலர் கருதுகின்றனர். அவர்களை கருதும்படி செய்திருக்கிறது. செய்தியும் அறிக்கைகளும் செய்தி அறிக்கை அளவில் 2வது யுத்தம் முடிந்திருக்கிறது என்று உண்மையான செயல் அல்ல அப்படிங்கிறார். 1914 ஆரம்பித்த முதல் யுத்தம் 1918 முடிந்தது. 1919 பார்லேஸ் சமாதான உடன்படிக்கை கையெழுத்தானவுடன் இருதரப்பு நாட்டும் இராணுவங்களும் அவரவர் நாடுகளுக்கு திரும்பிவிட்டனர். 2வது உலக யுத்தம் 1939 ஆரம்பமாயிற்று. 1945 முடிந்ததாக சொல்லப்பட்டது. சமாதான ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகிவிட்டன. இதற்கு புறம்
முதலாவது யுத்தம் முடியும் மாதிரி அவரவர் நாட்டு இராணுவங்கள் அவரவர் நாட்டுக்கு திரும்ப வேண்டியது தானே. ஆனால் திரும்பவில்லை. நின்ற இடங்களிலே அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. எதற்காக அப்படி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது? ஆனால் சமாதான ஒப்பந்தங்கள் மட்டும் கையெழுத்தாகிவிட்டன. பரஸ்பர உதவி என்கிற பெயராலோ, நாங்கள் ஆக்கிரமித்த பகுதி என்ற பெயராலோ, தூதுக்குழுவின் என்ற பெயராலோ, வேறு ஏதோ ஒரு பெயராலோ இராணுவங்கள் நிறுத்தப்பட்ட வேண்டாத இடங்களில் ஒப்பந்தமான புறம் நிறுத்தப்பட்டுள்ளன. இது ஏன் என்று ஆராய முற்படும் படித்தவர்களும் இரண்டாவது யுத்தம் முடிவின் உட்குட்டு தெரியும். நாம் மேற்கத்தியோடரோடு நேசம் கொண்டிருக்கிறோம். நேச பாவத்திற்கு வழிமுறை வைத்திருக்கிறோம். அதன் பயனாய் நாம் பாதுகாப்பாக இருப்பதற்காகவும் நம்புகிறோம். அதே சமயம் நாம் மேற்கத்தியாரோடு கொண்டுள்ள உறவு அவர்களின் கொள்கைக்கும் தொடர்பில்லை என்று அவர்கள் வெளியேதான் நமது வழி ஒப்பந்தமில்லை என்று கூறிக்கொள்ளுகிறோம். இந்த நாட்டில் சரி, இது உண்மையில் கடைபிடிக்கும் கொள்கையை இருக்குமே, ஆனால் வழுக்கல் நிறைந்த இந்த வழியில் நமது அதிசயகரமான அகிம்சை கொள்கையை எவ்வளவு தூரம் விழாமல் நடைபோட முடியும் என்று சொல்கிறார். நாம் கொண்டிருப்பது அகிம்சா என்ற முறையில் நாம் தான் நமது திட்டங்களும் தயாரிக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் நமது உறவு நமது திட்டத்தை வைத்து, நமது இராணுவ திட்டத்தை வைத்துக் கொள்ள மேற்கத்தியரோடு இருக்கிறது. நாம் வைக்கிற போக்கோடு மற்றொரு வக்கிரமும் சேருகிறது. நாம் அகிம்சை மேற்கத்தியருக்கும் அகிம்சை கொள்கையின் போது நிலைமை நிற்கவில்லை. வழிமுறை செயல் திட்டம் எனலாம். நமது பயன்பாட்டிற்கு சுதந்திர ரீதியில் தயாரிக்கப்பட்டவை என்று கூறிக்கொள்கிற நாம் கோடான கோடி ரூபாய்களை கொண்ட இராணுவ பட்ஜெட் வைத்திருக்கிறோம். உண்மையில் நமது பாதை அகிம்சைதான் என்றால் இத்தனை கோடி ரூபாய்களை விழுங்கும் இராணுவ பட்ஜெட் ஏன் இவ்வளவு கோடிக்கணக்கான ரூபாய் இராணுவத்திற்கு எதற்காக ஒதுக்குகிறீர்கள்? இத்தனை கோடி ரூபாய் விழுங்கும் இராணுவ பட்ஜெட் ஏன் அவ்வளவு பெரிய தொகையை தேசிய நலத்திட்டத்திற்கு போன்ற உருப்படியான காரியங்களில் செலவிடலாகாதா என்று பசும்பொன் முத்துராமலிங்கர் பாராளுமன்றத்தில் பேசுகிறார். நமது நாட்டை நாம் தானே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று கேட்கலாம், ஒப்புக்கொள்கிறேன். அவ்வாறான நம்மிடம் நவீன ஆயுதங்கள் நிறைந்து கொள்ள வேண்டும். ஏராளமான புதுவித ஆயுதங்கள் நிலைமைக்கேற்றவாறு திரட்டி கொண்டால் பயங்கர சூழ்நிலையில் அண்ட விடாமல் தடுத்துக் கொள்ளலாம். ஆனால் பாதுகாப்பு என்பதன் பெயரால் நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? இக்காலத்து சூழ்நிலைக்கேற்ப பொருந்தாத மிக பழைய ரக ஆயுதங்களை, அதுவும் பிரிட்டன் கம்பெனிகளில் வாங்குகிறோம். இது ஏனோ விளங்கவில்லை. தாழ்வு நிலை நோக்கி செல்லும் இந்த மாதிரி ராஜதந்திரத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இன்றைக்கு மோடி அவர்கள் செய்கிற தவறை அன்றைக்கு பாராளுமன்றத்தில் பசும்பொன் முத்துராமலிங்கர் சுட்டி காட்டுகிறார். இன்றைக்கு சோனியா காந்தி அவர்களுடைய கீழ் நடந்த பிரதமர் முதல் உட்பட மன்மோகன் சிங் உட்பட நடந்த தவறுகள் என்ன? இந்திய இராணுவங்களை இந்தியாவே தயாரிக்க வெளிநாடுகளை கொள்முதல் செய்து இந்த நாட்டு மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடித்திருக்கிறார்கள், நாசம் செய்திருக்கிறார்கள் என்பதை அன்று நேருவின் காலத்திலும் அது நடந்தது என்பதை பசும்பொன் முத்துராமலிங்கர் அவர் சுட்டி காட்டியிருக்கிறார். அதுபோக சமாதானம் வந்துவிட்டதாக நாம் நினைக்கிறோம். ஆனால் இது வெறும் உரிமையில் சமாதானம் சுக்குரா உடைக்கப்பட்டது. இந்த நிலைமையிலாவது நாம் வெளிப்புற வேண்டாமா? நம்மை எதிர்நோக்கி வருகிற கோர புயலை சமாளிக்க திட்டமிட்டுக் கொள்ள வேண்டாமா? வேண்டியதை செய்ய வேண்டியது சந்தர்ப்பம் பார்த்து செய்ய வேண்டாமா? ஏதோ பேசுகிறோம், எதையோ திட்டமிடுகிறோம், எதுவோ நடக்கிறது. நமது பேச்சு ஐக்கியத்தில் அழுத்தமாக இருக்கிறது ஒழிய, ஆனால் அது அந்த நாட்டின் ஐக்கிய சாதனைக்கு விதமாக நமக்கு புரியவே இல்லை, தெரியவில்லை. கூடி வாழ்வோம் என்று சுவைப்பட பேசுகிறோம், இதோடு கூட நிற்கவில்லை. இதற்கு மேலும் கடந்த அணுகுண்டுகளையும் ஹைட்ரஜன் குண்டுகளையும் கொண்டிருக்கிற நாடுகளுக்கு கூடி வாழும்படி போதனை செய்ய போகிறோம். ஆனால் கன்றாவி அரசியல் ரீதியில் எதிர்மன பாவங்களோடு எதிர்குரல் எழுப்பும் நமது சொந்தங்களோடு கூட கூடி வாழ்வதற்கான சைகைகள் காட்டப்படவில்லை, கூட்டாக்கவில்லை என்று பசும்பொன் முத்துராமலிங்கர் பேசுகிறார். அது மட்டுமல்ல, இதற்கு மாறாக நமது அரசியல் எதிரிகள் மீது சந்தர்ப்பம் வாய்க்கையில் துப்பாக்கி பிரயோகம் செய்து உயிர்களை வாங்க தயங்கவில்லை. இது ஒரு கோரமான நிலைமையாகும். ராமநாதபுரம் ஜில்லாவில் அகிம்சையை குப்புற தள்ளிவிட்டு துப்பாக்கியால் பிரயோகம் செய்தோம் மாண்டனர் மறக்க ஒன்னா சம்பவத்தை நீதி விசாரணை வேண்டும் என்று வேண்டியதை அப்படியே நிராகரித்து விட்டோம். இதன் ஒரு எம்பி எழுந்து பம்பாயிலும் அகமதாபாத்திலும் துப்பாக்கி பிரயோகம் நடந்தது என்று குறிப்பிட்டார். இடையில ஒரு எந்திரிச்சு எம்பி சொல்றார். ஸ்ரீ தேவர் தொடர்ந்து அடுத்து பேசுறார். சத்தியத்தின் பெயரால் அது சம்பந்தமான செய்திகளை மறைத்து விடுகிறோம். இதுதான் எங்கள் கொள்கை, இப்படித்தான் செய்வோம், இதுதான் சத்தியமும் அகிம்சையும் என்றால் மகத்தான இந்த நாட்டையும் காங்கிரஸையும் எங்கே கொண்டு போய் நிறுத்துமோ என்று பசும்பொன் முத்துராமலிங்கர் பேசுறார். காங்கிரசின் ஒட்டுமொத்த அந்த நாசக்கார வேலைகளையும் அன்றே தோலுரித்தார் பசும்பொன் முத்துராமலிங்கர்.
இவரை தான் சொல்றாங்க அவர் இமானுவேலை கொலை பண்ணதுல இவர் குற்றவாளின்னு. இவரா குற்றவாளி? எவ்வளவு பெரிய சாதனைகளை பாராளுமன்றத்துல பேசியிருக்கார். இவருக்குன்னு வரலாறு இருக்கு. வரலாறு இல்லாத நிலையில் பலரை நம்ம பேசக்கூடாது. இவருக்கு வரலாறு இருக்கு. வரலாறுடைய பெருமைகளை பேசணும். நினைக்கவே இனிக்கும் அற்புதம் பெற்ற தத்துவத்தை நம் வாயில் வைத்திருக்க தவறவில்லை. ஆனால் அதை செயலுக்கும் இறக்கிவிட நாம் விரும்பவே இல்லை. ஜனநாயகத்தின் தரத்தை நாம் ஒரு அளவுக்கோளும் கையாலாகாது போனாலும் பாதகமில்லை போகட்டும். ஆனால் மனித குலத்திற்கு வேண்டிய மனித தரத்தையாவது நாம் மடக்கி சாய்க்காமல் விட்டால் அதுவே ஒரு பெரும் சேவையும் தியாகமும் புண்ணியமாகும். ஜனநாயகத்தை தத்துவத்தை பேச்சால் குளிப்பாட்டுகிற நாட்டில் மனிதன் தரத்திற்கே வாய்ப்பில்லை என்றால் என்ற நிலைமை மிக சகிக்க வண்ணாத்தாகும். ஆகவே நான் உங்களை கரம் கூப்பி வேண்டுகிறோம், ஜனநாயகத்தையாவது உங்கள் நோக்கம் போல் எப்படியும் உபயோகித்துக் கொள்ளுங்கள். மனித தரத்தையாவது கசக்கி கண்ண வைக்காமல் விடுங்கள் என்று பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் பேசுகிறார். அதுபோக மதிப்பிற்குரிய இந்த சபையில் நெஞ்சு நடுங்கும் பல தியாகங்களை செய்த பெரிய மனிதர்களும் அங்கம் பெற்றிருக்கிறார்கள். மகத்தான கொள்கை பற்றுள்ள புதியவர்களும் அங்கம் பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் காங்கிரஸ்காரர்களாகவும் மிகுந்ததாலும் இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் கொள்கை பலம் எல்லோருக்கும் உண்டு. கருத்து கொள்ளும் உரிமையும் உண்டு. இதை மறந்தோ மறுத்துவிட்டோ ஒரு உறுப்பினர் இந்து மதத்தின் நீர்மை குறித்து பேசினால் நீங்கள் அவரை வகுப்புவாதி என்று லேசாக சொல்லி ஒதுக்கி விடுகிறீர்கள். வகுப்பாதி என்று லேசாக சொல்லி ஒதுக்கி விடுகிறீர்கள். மற்றொரு உறுப்பினர் முன்வந்து பொருளாதார தத்துவத்தையும் பற்றி கூறினால் அவரை உங்கள் வாயால் கம்யூனிஸ்ட் ஆக்கி விடுகிறீர்கள். வேறொருவர் வேற ஏதேனும் சொல்ல துணிந்து முயன்றால் அவர் ஏதேனும் ஒரு கமிட்டிக்கு பொறுப்பு கொடுத்து குள்ளா மாட்டி உள்ளே இழுத்துக் கொள்கிறீர்கள். இவ்வளவு மோசமான போக்கை கொண்டிருந்தால் சக்திமிக்க எதிர்க்கட்சி எப்படி உருவாகும் என்று தேவர் கேட்கிறார் பாராளுமன்றத்தில். ஒரு காலம் முடியாது. சக்தி வாய்ந்த எதிர்க்கட்சியை நீங்கள் விரும்பினால் முதலில் உங்கள் போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். சரியான எதிர்க்கட்சியை நீங்கள் விரும்பவில்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அதை வேண்டுமென்றே தவிர்த்து விடுகிறீர்கள் என்று சொல்லுகிறேன். நமது போக்குகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதில் உள்ள எல்லோரையும் விட உங்களுக்கு அதிகம் தெரியும். ஆனால் தெரிந்தும் எதற்காக விவாதத்திற்குரிய வகையில் போக்க வைத்திருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மையான காரணத்தை என்னால் விளக்கிக் கொள்ள முடியவில்லை என்கிறார். இந்தியாவில் இன்னைக்கு எதிர்கட்சி இருக்குதா? தமிழ்நாட்டில் இன்னைக்கு எதிர்கட்சி இருக்குதா? ஒரு எதிர்கட்சி எப்படி செயல்பட வேண்டும்? செயல்பட போகிற பொழுது அவருக்கென்று ஒரு அடையாளத்தை கொடுத்து ஒதுக்கி விடுகிறார்கள். ஒருவேளை அவர் உண்மையான எதிர்கட்சியாக மக்களுடைய குரலாக ஒருவர் கேள்வி கேட்கிற பொழுது அவருடைய குரவலை நிறுத்தி விடுகிறீர்கள். இல்லை என்றால் அவருக்கு ஏதாவது ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவர் சம்பாதிக்கிறது மாதிரி வழிவகைகளை செய்து விடுகிறீர்கள் என்று சொல்றாரு. இதுல பாகிஸ்தானில் துப்பாக்கி பிரயோகம் குறித்து இன்று காலை இந்த சபையில் ஒரு அவசர பிரேரணை எழுந்தது. அதற்கு சரியான முறையில் பதிலளிக்கும் நிலையில் இல்லை நமது மதிப்பிற்குரிய பிரதமர். துணிச்சலும் விஷ விளக்கமும் இருக்க வேண்டிய அவருடைய பதிலில் விலக்கி அளவைக்கும் துக்கம் தான் மீதிருக்கிறது. கணம் உறுப்பினர் விவரித்த மாதிரிதான் நிலைமை இருக்கிறது. அதற்காக அவசர தீர்மானமும் அவசியம்தான். ஆயினும் அதை ஏன் கணம் உறுப்பினர் கொண்டு வந்தார்? அதன் நடைமுறை பயன்படுவது எதுவும் இராது என்கிறார் நமது பிரதமர் என்று குறிப்பிட்டிருக்கிறார். நமது இராணுவம் பாகிஸ்தானுக்கு சரியான பதில் சொல்லும் என்று சொல்கிறீர்கள். நீங்கள் சொல்வதில் உள்ள சக்தி விஷயத்தில் இல்லை. நமது இராணுவம் மிக மிக சக்தி வாய்ந்த சாதுரியமிக்கது உறுதி கொண்டது என்பதில் சந்தேகமில்லை. நீங்கள் அதை சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் இல்லை. நீங்கள் அதை சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் நமது இராணுவத்தின் மகத்தான சக்தியை நாங்கள் அறிவோம், நீங்களும் அறிவீர்கள், நாடும் அறியும், நானிலத்திற்கு தெரியும். ஆனால் நவீன ஆயுத வசதியையும் பொறுத்துத்தான் பிரச்சனை எழுகிறது. நமது இராணுவத்திற்கு உள்ள சக்தி மிகப்பெரியது. எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை. பாகிஸ்தான் இராணுவத்திலும் உள்ள நவீன ஆயுதங்களின் சக்தி நம்மிடம் உள்ள ஆயுதங்களை விட 1000 மடங்கு வலிமையான ஆயுதங்களை கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான் சக்தி வாய்ந்த இராணுவம். எவ்வளவு பெரிய சக்தியையும் முறியடித்து திறன் வாய்ந்த நமது இராணுவம் அந்த அளவுக்கு நவீன ஆயுதங்கள் வலிமையின்றி இருக்கிறது. இந்நிலையில் நமது இராணுவம் பாகிஸ்தானுக்கு பதில் கொடுக்கும் என்று வைத்து கூறுகிறீர்களோ தெரியவில்லை. இந்த நவீன ஆயுத தேவைகளை பற்றி கேள்வி எழுப்பினால் அது இராணுவ ரகசியம், அதை நீங்கள் கிளற வேண்டாம் என்கிறீர்கள். அது உங்களுக்கு எந்த நிலையில் தெரிய வேண்டாதது என்று சொல்லடி கொடுத்து பிரச்சனையை பிதுங்க விடாமல் அடக்கி வருகிறீர்கள். நம்மிடம் உள்ள ஆயுதங்களை கொண்டே பாகிஸ்தான் எழுப்பிவிட்ட கொடூரமான நிலையை சமாளித்து விடலாம் என நிஜமாகவே நீங்கள் நம்புகிறீர்கள்? முன்பு ஹைதராபாத்தில் நடந்த அந்த விவகாரம் என்ன? சிட்ரிகாட்டன் என்ற ஒரு வெள்ளையன் மணிலா கொட்டை வியாபாரி என்ற போர்வையில் ஏராளமான ஆயுதங்களை ஹைதராபாத்துக்கு விமானம் மூலம் கொண்டு சென்று குவித்தன.
குவித்தான். இந்த தவறான செயல் குலைநடுங்க பயங்கர ரகத்தை சார்ந்ததாகும். ஆனால் அதிர்ஷ்டவசமாக ஜின்னாவின் மரணத்தையொட்டி ஒரு நிகழ்ச்சியில் வாய்ப்பில் நமது தளபதி ராஜேந்திர சிங் நிலையை நமது தரப்பு வெற்றிகரமாக மாற்றி ஹைதராபாத்தில் குவிந்திருந்த சகல ஆயுதங்களையும் நாம் நம்வசமாக்கினார். ஒரே இரவில் போரின் நடவடிக்கையால் இவ்வளவு சாதித்துக் கொண்டுள்ளதாக சொன்னோம். சரி, இதற்கு மேல் உட்புகுந்து கிளற நான் விரும்பவில்லை. நமது செயலின் முன்னைய வரிசையில் ஒன்றை நீங்கள் நினைத்து பார்த்துக் கொள்வதற்கான செய்கையின் ரீதியில் கொஞ்சம் தொட்டு காட்டினேன், அவ்வளவுதான். இதற்கு மேல் அச்சம்பவத்திற்கு ஊடுருவி செல்ல வேண்டியதில்லை. ஏனெனில் நீங்கள் பெரியவர்கள், அதனால் இதன் உள்விளக்கம் உங்கள் விளங்கும். சக்தியை மீறியதல்ல, விளங்கிக் கொள்ளவே செய்வீர்கள். எனவே தொட்டு காட்டிய ஒரு ஓரத்தோடு இதை விட்டு விடுகிறேன். ஏனெனில் இவ்வளவுதான் என்னால் இயலும் என்றதை நான் காஷ்மீர் விவகாரத்திற்கு உங்களை அழைக்கிறேன். பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசிய இன்னும் பல்வேறு கருத்துக்கள் வெளியிட இருக்கிறோம். பாராளுமன்றத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எப்படி இருக்கணும் இருக்கக்கூடாதுங்கிறத சொல்லியிருக்காரு. அதை தாண்டி ஒரு இந்தியா என்ற ஒரு நாடு உருவாகி எல்லைக்கோடுகள் பிரிக்கவில்லை, நம்மை அண்ட நாடுகள் அடிக்க வருகிறான், காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். ஆனால் ஆயுதங்களை மட்டுமே அதிக அளவுக்கு நாம் செய்து கொண்டிருந்தால் மக்களுக்கான சேவைகளை எப்போது செய்வது? அதுபோல ஒரு பாராளுமன்றத்தில் எதிர்கட்சிகளை உருவாக்கப்பட வேண்டும். அப்படி எதிர்கட்சியாக இருக்கப்படுகிறவர்கள் தடுக்கப்படுகிறார்கள் அப்படின்னு பல்வேறு கருத்துக்களை பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறார். தேவர் அவர்களுடைய வரலாறு பற்றி முக்கியமான வரலாறு புத்தகங்கள் நம்மிடத்தில் இருக்கிறது. அது தொடர்பான வரலாறுகளை இன்னும் ருசிகரமான மற்றும் காங்கிரஸ் கூடாரங்கள் அதிர்ந்த நேரு எப்படி தேவர் அவர்களை பழிவாங்கினார் என்ற பல்வேறு புத்தகங்கள் நம்மிடத்துல இருக்கு. அந்த வரலாறுகளை பற்றி நம்ம தொடர்ந்து பார்ப்போம். லகரம் டிவி சேனலை பார்க்கக்கூடிய புதிய நபர்கள் லகரம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி பெல் பட்டனை அழுத்தினீங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.